ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம எப்படி வந்து டிரான்சாக்ஷன்லேருந்து ஜேர்னல் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை எப்படி வந்து நம்ம ஜேர்னலாக மாற்றுறது, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அக்கௌண்ட்ஸில். நீங்கள் வந்து கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் தான் வந்து மேக் பண்ண சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் மேக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷனை நீங்கள் எப்படி ஜேர்னலாக மாற்றணும் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் மாற்ற முடியும். கோல்டன் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் கோல்டன் ரூல்ஸ் வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஜான்வரியில் 2004 ஜான்வரியில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, ஏ லிமிடெட் அப்படிங்கிறவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், ஏ கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஏ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேஷ் வந்து 50,000 ருபீஸ் வந்து கேபிட்டலாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற எல்லா டிரான்சாக்ஷனுமே எல்லா ஜேர்னல் என்ட்ரியுமே எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடணும் அப்படின்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடணும். ஓகே, ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க வேறு, பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க வேறு. ஏ லிமிடெட் தான் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடணுன்னா ஏ லிமிடெடோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடக்கூடாது. ஏ பிஸ்னஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போடணும். ஏ கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ டேட் நம்பர் ஜான்வரி 2004, டேட் நம்பர் 1 போட்டாச்சு. கேஷ் அக்கௌண்ட் அட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ கேஷ் வந்து உள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். கோல்டன் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அவங்க பிஸ்னஸில் கேஷை வந்து போடுறாங்க. ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அப்போது என்ன உள்ளே வந்துச்சோ அதை டெபிட் பண்ணணும். ஓகே, அதனால கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் வந்து சிம்பிளாக பக்கத்தில் நோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் பாருங்கள், அதில் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ நமக்கு வந்து கேஷ் வந்து உள்ளே வருது, அதனால நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் ரிட்டர்ன். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு கெயின். ஓகே, ஒருத்தவங்க பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க கேபிட்டல் போடுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் அப்படிங்கிறது கெயின். ஸோ 50,000 வந்து போடுறாங்க கேபிட்டல் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் பாருங்கள். நாமினல் அக்கௌண்ட்டில் பாருங்கள், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். நாமினல் அக்கௌண்ட்டில் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கேஷ் அக்கௌண்ட் லெட்டர் டு கேபிட்டல் அக்கௌண்ட், டெபிட் அண்ட் கிரெடிட்டில் அமௌண்ட் போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்ட்ரி தான் வந்து நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ். கேஷுக்கு வந்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன என்ட்ரின்னு பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னா நம்ம வந்து அதாவது இப்போ நம்ம வந்து ஏ கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷை கொடுத்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்மளோட கேஷ் வந்து வெளியில் போயிருக்கு. அப்போ கேஷ் வெளியில் போணுச்சு அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் பாருங்கள், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, கோஸ் அவுட் அப்படின்னு இருக்கு. கோஸ் அவுட் அப்படின்னா நம்ம கிரெடிட் பண்ணணும். நம்ம கிட்ட கேஷ் வந்து வெளியில் போயிருக்கு, கோஸ் அவுட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷை கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட காசு வந்து வெளியில் போகுது, அதனால நம்ம வந்து டு கேஷ் அப்படின்னு கிரெடிட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏன் போட்டிருக்கேன்னா ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், குட்ஸ் வந்து நமக்கு உள்ளே வருது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் வந்து இதில் குட்ஸ்ன்னு போடக்கூடாதா அப்படின்னு. கண்டிப்பாக போடக்கூடாது. பர்ச்சேஸ் சேல்ஸ் அப்படின்னா அந்த வேர்டு தான் நீங்கள் போடணும். அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஏன் போட்டோம் அப்படின்னா நம்ம குட்ஸ் உள்ளே வந்திருக்கு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிட்டர். ஓகே, டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல் படி டு கேஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல் படி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட் நம்பர் 5, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் மோகன் ஆன் கிரெடிட். நம்ம இந்த குட்ஸை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா கடனுக்கு வந்து வாங்கியிருக்கோம், கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம், மோகன் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். எப்போதுமே நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா யார்கிட்டேருந்து வாங்குறோமோ அவங்களோட நேமை தான் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் மென்ஷன் பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் என்ட்ரி தான், அது கேஷ், இது கிரெடிட். அப்போ நீங்கள் இதை எப்படி போடணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிட்டர் டு மோகன் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிட்டர் டு கேஷ் அப்படின்னு போட்டிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிட்டர் டு மோகன் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி உள்ள மாதிரியே போட்டாச்சு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மோகன் அக்கௌண்ட். ஸோ இந்த மோகன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. அதாவது கோல்டன் ரூல்ஸில் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கிரெடிட் தி கிவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரெடிட் தி கிவர் அப்படிங்கிறதுனால யார் வந்து நமக்கு கொடுத்தாங்க கடன் அப்படின்னு பார்த்தா மோகன் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் மோகனை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், கிரெடிட் தி கிவர். அதனால நமக்கு கிவர் யார் அப்படின்னா மோகன், அவங்கள நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெய்டு இன்டு பேங்க். ஸோ பெய்ட் இன் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட காசை நம்மளோட கேஷை வந்து பேங்க்கில் போயிட்டு பே பண்ணுறோம். என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட மணி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போய்ட்டு அதை கிரெடிட் பண்ணுவோம்ல, அதுதான் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா யார் வந்து இங்கே ரிசீவர், நம்ம வந்து பேங்க்கிட்ட கொடுக்குறோம். அப்போ நம்மளோட கேஷ் வந்து யார் வந்து ரிசீவ் பண்ணுறா, பேங்க். அப்போது இங்கே கோல்டன் ரூல்ஸ் நீங்கள் போயிட்டு பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் தி ரிசீவர், அப்போ பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க்கை போயிட்டு டெபிட் பண்ண போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஏன் வந்து டூ கேஷ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல்ஸை பாருங்கள். ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகுது. அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல்ஸ் தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், அதாவது பேங்க் வந்து ரிசீவர். ஓகே, கேஷ் கோஸ் அவுட், நம்மக்கிட்டேருந்து கேஷ் வெளியில் போகுது, அதனால டூ கேஷ் அப்படின்னு போடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்பர் 10 பாருங்கள், பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர். நம்ம வந்து ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்க்கு வாங்கியிருக்காங்களா கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க கிரெடிட்னு மென்ஷன் பண்ணலன்னா நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா இது கேஷ்க்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர், இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போது நமக்கு என்ன உள்ளே வருதோ, ஓகே, கம்ஸ் இன், அப்போது நமக்கு என்ன உள்ளே வருது, நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபர்னிச்சர், அதனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு டெபிட் பண்ணியாச்சு. டூ கேஷ் ஏன் போட்டோம் அப்படின்னா நம்ம கேஷ் கொடுத்து தான் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஓகேவா, நம்ம பே பண்ணி தான் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கலை. அதனால கேஷை வந்து நம்ம போடுறோம். அதுதான் வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்பர் 2 பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்பர் 10 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்ட்ரிலையும் அதே மாதிரி இந்த என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்னிச்சரை. அதனால தான் நம்ம ரெண்டு இடத்துலையுமே கேஷ்னு 2ல் போட்டிருக்கோம். ஓகே, இதில் உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இதோட ரூல் என்ன அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அந்த ரூல் படி ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிறபடி நம்மளோட காசு வெளியே போயிருக்கு, அதனால அதை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அமௌண்ட் வந்து டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேட் நம்பர் 20, சோல்டு குட்ஸ் டு சுரேஷ் ஆன் கிரெடிட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுரேஷ்க்கு குட்ஸை வந்து விற்றுருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம், கடனுக்கு வந்து விற்றுருக்கோம். நம்ம வந்து சுரேஷ் கிட்டேருந்து இன்னும் கேஷ் வந்து வாங்கலை, கடனுக்கு வந்து நம்ம விற்றுருக்கோம். ஓகே, இதுக்கு வந்து எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுரேஷ்க்கு வந்து கடனுக்கு வந்து பொருளை விற்றுருக்கோம். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா சுரேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா இதோட ரூல் என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் தான் வரும். என்ன அப்படின்னா டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர். ஸோ இங்கே ஏன் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம்னா டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிற ரூல் படி நம்ம இங்கே டெபிட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ரிசீவர் யார், நம்மளோட பொருளை வாங்கினவங்கள தான் நம்ம ரிசீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ரிசீவர் யார் அப்படின்னா சுரேஷ் வந்து நம்ம பொருளை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதனால சுரேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் பண்ணதுனால சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ச்சேஸாக இருந்தால் அது டெபிட்டில் வரும், சேல்ஸாக இருந்தால் அது கிரெடிட்டில் வரும். இது எந்த ரூல் படி கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குட்ஸ் வெளியே போய்டும், அதனால நம்ம கிரெடிட் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ச்சேஸ் எப்போதுமே டெபிட்டில் தான் வரும், சேல்ஸ் எப்போதுமே கிரெடிட்டில் வரும். ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டில் எல்லாமே மாறும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
கேஷ் சேல்ஸ். இது என்ன அர்த்தம் அப்படின்னா கேஷுக்கு வந்து நம்ம வந்து பொருளை வந்து விற்றுருக்கோம். இங்கே வந்து நான் நம்மன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து யார் அப்படின்னா ஏ. ஓகே, ஏ தான் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனுக்கு அவங்க தான் ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ கேஷ் சேல்ஸ் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை கேஷுக்கு விற்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் வந்து நமக்கு உள்ளே வரும். ஓகே, இப்போ கேஷ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன என்ட்ரி, கம்ஸ் இன் அப்படிங்கிற என்ட்ரி வரும். அதாவது ரியல் அக்கௌண்ட்டோட என்ட்ரி வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற என்ட்ரி வந்து வரும். ஓகே, நம்ம இப்போ இதுக்கான என்ட்ரி போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நம்ம கேஷ் வந்து டெபிட் பண்ணியாச்சு. அதாவது என்ன அப்படின்னா எதெல்லாம் உள்ளே வருதோ அதெல்லாம் நம்ம டெபிட் பண்ணணும், என்னெல்லாம் வெளியே போகுதோ அதெல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணணும். இதுதான் வந்து ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ். ஓகே, ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு கேஷ் உள்ளே வரும், அதுதான் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் வந்து எப்போதுமே கிரெடிட் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். எப்படி வந்து டேட் நம்பர் 20ல் போட்டிங்களோ அதே மாதிரி தான் டேட் நம்பர் 25க்கும் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதனால சுரேஷ் அப்படிங்கிற நேம் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம கேஷுக்கு சேல் பண்ணதுனால கேஷ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ்க்கு வந்து நம்ம ஒரு பொருளை வந்து விற்றுட்டோம் அப்படின்னா அதில் நேம் இருந்தாலும் நம்ம கேஷ் அப்படின்னு தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் நம்பர் 26 பாருங்கள். பெய்டு டு மோகன் ஆன் அக்கௌண்ட் ₹3000. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோகனுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படிங்கிற பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோகன் அப்படிங்கிறவங்க ரிசீவர். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நம்ம டெபிட் பண்ணணும். மோகன் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, அதாவது இது பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற ரூல்ஸ் படி மோகன் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டூ கேஷ் அப்படின்னு என்னென்னா நம்மக்கிட்டேருந்து கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போது என்ன ரூல் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதில் எந்த ரூல் வரும் அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து வரும். அதாவது ரியல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல் படி கேஷ் வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். நம்மக்கிட்டேருந்து கேஷ் வெளியே போகுது. முன்னாடியே சொல்லியிருக்கேன், கேஷ் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம அதை டெபிட் பண்ணணும், கேஷ் வெளியில் போணுச்சு அப்படின்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ அந்த ரூல் படி நம்ம மோகன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள், பெய்ட் சேலரிஸ் ₹2800. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான் 26th என்ட்ரி மாதிரி தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேலரி, அதாவது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்குலாம் நம்ம சேலரி கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேலரி கொடுத்துருக்கோம். அப்போ நம்மக்கிட்டேருந்து கேஷ் வந்து வெளியில் போயிருக்கு, சேலரியாக வெளியில் போயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது எந்த அக்கௌண்ட்டில் வரும்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதுக்கான என்ட்ரி, சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதில் ஏன் அப்படின்னு போட்டிருக்கோன்னா இந்த சேலரி அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். ஏன் வந்து நம்ம நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதில் சேலரி அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேலரி கொடுக்குறோம். ஸோ அது வந்து அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால இந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் இந்த ரூல் படி நம்ம என்ன பண்ணுறோம், நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படிங்கிற ரூல் படி சேலரிஸை நம்ம டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேஷ் ஏன் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் வந்து நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகுது. அதாவது ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் பாருங்கள், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல் படி நம்ம கேஷை கிரெடிட் பண்ணுறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேஷ் வந்து நம்மக்கிட்டேருந்து வெளியே போனால் கிரெடிட் பண்ணணும், கேஷ் நமக்கு உள்ளே வந்துச்சுன்னா அதை டெபிட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.